சிறிய கிராமத்தில் ராமர் என்ற இளம் விவசாயி வாழ்ந்தார். அவர் ஒரு கடும் உழைப்பாளி. ஆனால் அவர் வயல் மழையில்லாமல் வறண்டு போனது. ராமர் வானத்தை நோக்கி அமைதியான ஒரு நம்பிக்கை வைத்திருந்தார். ஆலமரத்தின் கீழ் அமர்ந்த ராமர் சிந்தனையில் ஆழ்ந்தார். இனி என்ன செய்வது என்ற கேள்வி அவர் மனதில் சுற்றியது. அவரது முகத்தில் துயரம் இருந்தாலும் மனதில் ஒரு சின்ன நம்பிக்கை ஒளிர்ந்தது. சாயங்கால நேரம். மண்ணில் ஒரு விசித்திரமான மரப்பெட்டி அவர் கண்களுக்கு தெரிந்தது. அதில் பொன்னிறமாக ஜொலித்தது. அவர் ஆச்சரியமடைந்தார். இது என்ன மாயம்? ராமர் மெதுவாக பெட்டியின் மூடியை திறந்தார். அதன் உள்ளே ஒரு பொன்னிற ஒளி சுழன்று மின்னியது. அவர் கண்கள் மேலும் ஆச்சரியம் அடைந்தது. அவர் கையிலிருந்த மண்வெட்டி, அருவாள், கோடாரி எல்லாம் அதன் உள்ளே வைத்து எடுக்க முயற்சி செய்தபோது அந்த பெட்டி தவறி விழுந்து அதிலிருந்து திடீரென ஒரு ஒளி வெளியே வந்தது. அதில் நிறைய மண்வெட்டி, அருவாள், கோடாரி எல்லாம் நிலத்தில் வந்து விழுந்தன. ராமர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அவர் ஒரு முட்டையை மாயபெட்டிக்குள் வைத்தார். நூற்றுக்கணக்கான முட்டைகள் வெளியே வந்தது. அதைப்போலவே தன்னிடமிருந்த பழம், ரொட்டியை மாயபெட்டி உள்ளே வைக்க அவை மழை போல வெளியே வந்து விழ, அவர் வயல் முழுவதும் பழங்களும் ரொட்டிகளும் நிரம்பியது. அவைகளை பல கூடைகளில் நிரப்பி சந்தைக்கு எடுத்து சென்றார். கிராமத்தினர் அவரை மிகுந்த ஆச்சரியத்துடன் பார்த்தனர். அவர் சிரித்தபடி சொன்னார், இது கடவுளின் ஆசீர்வாதம். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த படைவீரர் ஒருவர் ஓடி சென்று அரசரிடம் நடந்ததை சொன்னார். அரசர் பேராசையுடன் சத்தமாக சிரித்தார். உடனே அந்த மாயபெட்டியை இங்கே கொண்டு வா என்று ராமருக்கு உத்தரவிட்டார். அரசர் மாயபெட்டியை திறந்தவுடன் அதில் இருந்து வந்த ஒரு பிரகாசமான ஒளி அவரை விழுங்கியது. அவர் அதிர்ச்சியுடன், நான் தான் உண்மையான அரசன் என்று கத்தினார். அதே நேரம் அங்கே பல அரசர்கள் தோன்றி, நான் தான் உண்மையான அரசன் என்று அவர்களும் கத்தினார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த ராமர் மாயபெட்டியை பிடுங்கிக் கொண்டு வெளியே ஓடினார். இது நம்பிக்கைக்கானது, பேராசைக்கானது இல்லை என்று கத்தினார். அந்த மாயப்பெட்டியை வானத்தை நோக்கி தூரமாக தூக்கி வீச அது வெடித்து சிறிய ஒளித்துகள்களாக வானத்தில் சிதறியது. அந்த நொடியே மாயப்பெட்டியில் இருந்து வந்த அனைத்தும் மறைந்தன. அடுத்த நாள் ராமர் நிலம் பசுமையாக காட்சியளித்தது. பறவைகள் பாடின, சூரியன் ஒளிர்ந்தது. ராமர் சிரித்தபடியே சொன்னார், மாயம் அந்த மாயபெட்டியில் இல்லை, அது நிரந்தரமாக நம் கைகளில்தான் உள்ளது.